வணக்கம். செப்டம்பர் 28ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். 2026 நிதியாண்டுடைய இரண்டாவது பாதியில் மத்திய அரசு 6.77 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க இருப்பதாக CNBC TV 18 தகவல் கொடுத்திருக்கிறாங்க. இதில் 10,000 கோடி ரூபாய் சாவரின் கிரீன் பாண்ட்ஸ் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருப்பாங்க. கடந்த ஆண்டு இதே கால அளவில் பார்க்கும்போது 6.82 லட்சம் கோடி ரூபாய் அவங்க கடன் வாங்கியிருந்திருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக இப்போ நடப்பு நிதியாண்டில் கிராஸ் போரோயிங்ஸ் ப்ரொஜெக்ஷன் 14.72 லட்சம் கோடி ரூபாய். அது முன்ன சொல்லியிருந்தது 14.82 லட்சம் கோடி ரூபாய். அதை காட்டிலும் குறைவாகத்தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு CNBC TV 18 தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஆயில் இந்தியா குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அந்தமான் ஐலாண்ட்ஸில் அவங்க நேச்சுரல் கேஸை கண்டறிஞ்சிருக்கிறாங்கன்ற தகவல் கொடுத்துருக்குறாங்க NDTV ப்ராஃபிட்டில். HDFC Bank குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், துபாய் கிளையில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டை தவறாக பயன்படுத்தி இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு. குறைந்தபட்சம் 4 நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ் இந்த குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறாங்க. அதனால் அங்கே விசாரணை நடந்து வருவதாக NDTV ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. துபாய் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அத்தாரிட்டியில் இந்த விசாரணை நடத்துகிறாங்க. இந்த விசாரணை முடியும் வரைக்கும் அவங்க புதிதாக கஸ்டமர்ஸை சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 25லேருந்து 30 கோடி ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்டை தவறாக பயன்படுத்தியிருக்கிறாங்கன்றதான் குற்றச்சாட்டு. கிரெடிட் ஸ்யூஸுடைய அடிஷ்னல் டயர் 1 பாண்ட்ஸை வாங்குவதற்கு பயன்படுத்தியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு. VIP இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், பிளாக் டீலில் ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. கிட்டி பிளாஸ்ட் லிமிடெட் மற்றும் பிரமல் விபூதி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 343 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 6.22% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. சம்விபாக் செக்யூரிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் வாங்கியிருக்கிறாங்க. 22.12 லட்சம் equity ஷேர்ஸ், அது 1.55% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க VIP இண்டஸ்ட்ரீஸில். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த IPO டாடா கேபிட்டலுடையது அக்டோபர் 6ஆம் தேதி இப்போ ஓப்பன் ஆகுது. அக்டோபர் 8ஆம் தேதி IPO முடிவுக்கு வருது. இது லிஸ்ட் ஆகும் பட்சத்தில் டாட்டாவுடைய 17வது நிறுவனமாக இருக்கும் லிஸ்டடாக இருக்கிறது. இந்த IPOவில் ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 21 கோடி equity ஷேர்ஸ் விற்பனைக்கு வருது. ஆஃபர் ஃபார் சேல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர்ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வது 26.6 கோடி equity ஷேர்ஸ். ப்ரொமோட்டர்ஸான டாடா சன்ஸ் விற்பனை செய்கிறாங்க. 23 கோடி equity ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 3.6 கோடி equity ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. இப்போ டாடா சன்ஸ் கைவசம் 88.6% ஸ்டேக் இருக்கு. 7% ஸ்டேக் மற்ற டாடா குரூப் கம்பெனிஸ் கைவசம் இருக்கு. IFC கைவசம் 1.8% ஸ்டேக் இருக்கு. இன்னும் இந்த IPOக்கான விலையை நிர்ணயிக்கல. சில IPO சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எவ்வளோ ஆகியிருக்கின்றது பார்த்துடலாம். ட்ரூ ஆல்ட் பயோ எனர்ஜி வெள்ளிக்கிழமை 2வது நாள் முடிவில் IPO ஒட்டுமொத்தமாக 85% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 83% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. BMW வெஞ்சர்ஸ் IPO 3வது நாள் வெள்ளிக்கிழமை ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 150%. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 99%. இபேக் ப்ரீஃபேப் டெக்னாலஜிஸ் வெள்ளிக்கிழமை 3வது நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 3 மடங்கு ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி 1.7 மடங்கு ஆகியிருந்திருக்கு. பாலிமெடிக்கர் நிறுவனத்திற்கு சிஸ்டமேட்டிக்ஸ் தொடர்ந்து ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2016 ரூபாய். செப்டம்பர் 26ஆம் தேதி அவங்க இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க சிஸ்டமேட்டிக்ஸ். லாரஸ் லேப்ஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், இந்த புது ஃபார்மா டேக்ஸ் ட்ரம்ப் கொண்டு வந்ததுனால பெரிய இம்பாக்ட் கிடையாதுன்னு கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவங்களுடைய வருவாயில் கிட்டத்தட்ட 40% ஒரு ARV ட்ரக்ஸ்ல இருந்து அந்த வருவாய் வருது. இந்த ARV ட்ரக்ஸ் ட்ரம்ப்புடைய டேரிஃப் கீழே வராது. ஏன்னா பெரும்பாலும் அவங்க ஆப்பிரிக்கன் நாடுகளுக்கு தான் அதை அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ பெரும்பாலான இம்பாக்ட் கிடையாதுன்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அப்படி இருந்தாலும் அந்த டேக்ஸ் பேர்டன் கஸ்டமர்ஸ்க்கே நாங்கள் போட்டுறோன்றையும் சொல்லியிருக்கிறாரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். லாரஸ் லேப்ஸ் உடையது தகவல் நமக்கு கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஃபார்மா மீது 100% வரி விதிச்சிருந்திருக்கிறாரு. அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து அது அமலுக்கு வருதுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இந்தியன் கம்பெனிஸ்க்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதுன்னு இப்போ மார்கன் ஸ்டான்லி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ரிப்போர்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. தகவல் நம்ம கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது, கொஞ்சம் அளவில் மட்டும்தான் பாதிப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது அந்த சன் ஃபார்மாக்கு ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு, இந்த வரி ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிறது 100% வரி பிராண்டட் மற்றும் பேட்டன்ட் ட்ரக்ஸ்க்கு இருக்கு. ஜெனரிக் ட்ரக்ஸ்க்கு இப்போதைக்கு இல்லை அப்படின்றத நம்ம புரிதலாக இருக்கு. ஸோ அது இல்லைன்ற பட்சத்தில் இந்தியன் ஸ்டாக்ஸ்க்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது
இருக்காதுன்னு மார்கன் ஸ்டான்லி உறுதி செய்திருக்கிறாங்க. ஸோ குறைந்தபட்சம் பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லூபென், சிப்லா, டாக்டர் ரெட்டிஸ்க்கெல்லாமே கொஞ்சம் ஒரு பாதிப்பு இருக்கும். பெரிய அளவில் பாதிப்பு இருக்கக்கூடிய ஸ்டாக் தான் சன் ஃபார்மா. ஆனால் அதுலேயும் ஒரு கண்டிஷன் அப்ளை கொடுத்துருக்காங்க. ஏன்னா சன் ஃபார்மாக்கு அங்கே ஒரு ஆலை இருக்குது, யூஎஸ்ஏல ஒரு ஆலை இருக்குது. ஏற்கனவே ட்ரம்ப் வந்து அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் போட்டிருந்தது வந்து ஆலை இருக்குது அல்லது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குன்னா கூட அந்த விலக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றது சொல்லியிருந்தாரு. ஸோ சன் ஃபார்மாக்கும் அங்கே ஒரு விலக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்கக்கூடியது சன் ஃபார்மா தான். ஏன்னா அவங்களுடைய பெருமளவில் ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸை நாங்கள் ஏற்றுமதி செய்துட்டு இருக்கிறாங்க. மற்றொரு தகவல் என்ன அந்த மார்கன் ஸ்டான்லி சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட், இந்த ஆக்டிவ் ஃபார்மாசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் இதற்கு வரி இருக்கா இல்லையா அப்படின்றது இன்னும் அரசு தெளிவுபடுத்தல். நிறைய விஷயங்கள் இன்னும் தெளிவுபடுத்தாமல் இருக்கிறாங்க. அதில் ஆக்டிவ் ஃபார்மாசியூட்டிகல்ஸ் இன்கிரீடியன்ஸ் ஏபிஐ அதற்கு வரி விலக்கு இருக்கா இல்லையான்றது இன்னும் தெரியாமல் இருக்குது. ஸோ அது வந்தால் மேலும் தெரிய வரும் எந்தெந்த இந்தியன் ஸ்டாக்ஸ்க்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றது தெரிய வரும்னு சொல்லியிருக்கிறாங்க மார்கன் ஸ்டான்லி. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு மார்கன் ஸ்டான்லி டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 860, புது டார்கெட் ₹1000. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் புது செக்டரில் இறங்குறாங்க. ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், பாட்டில்டு வாட்டர் மார்க்கெட்டில் இறங்குறாங்க. எப்படி மற்ற செக்டரில் எல்லாமே ஒரு டிஸ்ரப்டிவாக வந்தாங்களோ, இந்த ஜியோவை கொண்டு வந்தாங்க, ஓடிடியில் வந்தாங்க, கேம்பகோலா ட்ரிங்க்ஸ் வாங்கி விலையை ரொம்ப குறைவாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதே போல தான் இப்போ பாட்டில்டு வாட்டர் மார்க்கெட்லையும் இறங்குறாங்க. கேம்பா ஷுவர் மற்றும் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற பிராண்ட் பேரில் கொண்டு வராங்க. விலை குறைவாக நிர்ணயித்திருக்கிறாங்க. 1 லிட்டர் கேம்பா ஷுவர் பாட்டிலுக்கு ₹15. அதே இண்டிபெண்டன்ஸ் உடைய 1.5 லிட்டர் பேக்குக்கு ₹20 விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. ஒரு டிஸ்ரப்ஷனை கொண்டு வர இருக்கிறாங்க இந்த செக்டர்லையும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க, டொனால்ட் ட்ரம்ப் ஃபார்மா மீது 100% வரி விதிக்கிறாருன்னு. அதே போல் ஹெவி ட்ரக்ஸ் மீதும் 25% வரி விதிச்சிருக்கிறாரு. நேரடியாக எந்த இந்தியன் ஸ்டாக்ஸ்க்கும் பாதிப்பு இல்லைன்ற மாதிரி தான் நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஜெர்மனில் இருக்கக்கூடிய 2 நிறுவனங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அவங்களுடைய க்ளோசிங்கும் ரெட்டில் தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். லிஸ்டட் கம்பெனி ஜெர்மனியில் டைம்லர் ட்ரக் மற்றும் ட்ராட்டான்றது வோல்க்ஸ்வேகன் உடையது. ஸோ இந்த 2 கம்பெனிகளுக்கு நேரடியாக பாதிப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 கம்பெனிகளுக்கு இந்தியாவிலிருந்து யாரெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க ப்ராடக்ட்ஸ்ன்ற லிஸ்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மறைமுகமான பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த கம்பெனிகள் போகும்போது இது எந்த ஆர்டர்லையும் கிடையாதுங்க. அதிகமாக கொடுக்குறாங்களா, ரெவென்யூ கொடுக்குறாங்க, அந்த எந்த ஆர்டரும் கிடையாது. யாரெல்லாம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா மதர்சன் சுமி, சம்மதனா மதர்சன் இன்டர்நேஷனல், சோனா பிஎல்டபிள்யூ, பாரத் ஃபோர்ஜ், என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ், சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ், வீல்ஸ் இந்தியா, ஜம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ், சுப்ரஜித் இன்ஜினியரிங் மற்றும் மஹிந்திரா சிஐஇ ஆட்டோமோட்டிவ் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ரேமன் லைஃப் ஸ்டைல் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஆஃபீஸ் மற்றும் உற்பத்தி ஆலையில் ஐடி ஆஃபீஷியல் சர்வே நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சர்வே வேறு, சர்ச் வேறுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சர்வே நடத்தி வந்துட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க ரேமன் லைஃப் ஸ்டைல். பிரிகேட் என்டர்பிரைசஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் லிமிடெட். பிரிகேட் என்டர்பிரைசஸ் அவங்களுடைய தெலங்கானா ஒரு நிலத்தை வந்து பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க ₹110 கோடி. ஸோ உள்ளுக்குள்ள அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு அப்டேட் என்னன்னா, ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியை சார்ந்த ஏஎம்ஜி இன்ஃபோ பார்க்கை வாங்குறாங்க பிரிகேட் என்டர்பிரைசஸ் ₹13 கோடி. கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாத் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. வெள்ளிக்கிழமை சத்தீஸ்கர் ஆலையில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குங்க. அது என்ன விபத்துன்றது தெரியலைங்க. அவங்க இன்சிடென்ட்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 6 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இது குறித்து விசாரணை செய்து வருவதாக சொல்லியிருக்கிறாங்க கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட். இந்த விசாரணை முடியும் வரைக்கும் இந்த ஆலை மூடப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க. ₹527 கோடி பெனால்ட்டி. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ். இன்ட்ரார்க் பில்டிங் சொல்யூஷன்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ஆந்திர பிரதேசில் அவங்க ₹100 கோடி ஆலை அமைக்கிறாங்க. அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இந்த ஆப்ரேஷன்ஸ் நிதியாண்டு 2027 Q2ல துவங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வழியாக 200க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்ட்ரார்க் பில்டிங் சொல்யூஷன்ஸ். ஐஆர்எஃப்சி தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க ₹12,640 கோடி கடன் கொடுக்குறாங்க சிஎஸ்பிஜிசிஎல்க்கு. சிஎஸ்பிஜிஎஸ்சிஎல்ன்றது சத்தீஸ்கர் ஸ்டேட் பவர் ஜென்ரேஷன் கம்பெனி லிமிடெட். அவங்களுடைய தெர்மல் பவர் ப்ராஜெக்டுக்காக தான் இந்த ஃபண்டிங் கொடுக்குறாங்க ஐஆர்எஃப்சி, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஆசாத் இன்ஜினியரிங் தரப்பு அப்டேட் இருக்குது. ஜப்பான் நாட்டை சார்ந்த மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரீஸுடன் ஒரு டீலில் வராங்க. ₹651 கோடி டீல். இதற்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் இருந்திருக்கு. இப்போ 2 ஒப்பந்தமும் சேர்த்து ₹1387 கோடி டீலில் ஆசாத் இன்ஜினியரிங் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இர்கான் இன்டர்நேஷனல் தரப்புல அப்டேட் இருக்குது. ₹224 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வேஸ் கிட்ட இருந்து. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் மத்திய அரசுடைய ஃபுட் மினிஸ்ட்ரியுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ₹2000 கோடி அடுத்த 5 ஆண்டில் முதலீடு செய்ய இருக்கிறாங்க டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். இதே மாதிரியான செய்தி நம்ம முன்ன பார்த்துருந்தோங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ₹40,000 கோடி முதலீடு செய்கிறாங்கன்ற ஒப்பந்தத்தில் வந்ததுதான் இதே துறையுடன். இப்போ டாடா கன்சியூமர் அதே மாதிரி ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க. ₹2000 கோடி முதலீடு. காட்ரேஜ் ஆக்ரோவெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ₹960 கோடி டீலில் கையெழுத்திட்டு இருக்காங்க ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரியுடன்.
எந்தெந்த மாநிலங்களில் முதலீடு செய்ய போகிறாங்கன்ற தகவலும் கொடுத்துருக்குறாங்க. ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, ஆசாம், திரிபுரா மற்றும் மகாராஷ்டிரா. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. ஸ்ரீ சிட்டியில் 50 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாங்க. 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. தென்னிந்தியாவில் அவங்களுடைய முதல் உற்பத்தி ஆலையை அமைக்கிறாங்க. இங்கே ரெஃப்ரிஜரேட்டர் பிளான்ட் அமைக்கிறாங்க. அதோடைய உற்பத்தி திறன் ஆண்டிற்கு 1.2 மில்லியன் யூனிட்ஸ். இதோடைய கமர்ஷியல் ஆப்ரேஷன் டிசம்பர் 2026 துவங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வழியாக 500க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். எஸ்ஜேஎஸ் என்டர்பிரைசஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க பிஓஇ வேரிட்ரானிக்ஸ் என்ற நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்தியாவில் ஆட்டோமோட்டிவ் டிஸ்பிளேஸ் உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம். இந்த பிஓஇ வேரிட்ரானிக்ஸ் என்ற நிறுவனம் யாருன்றது அவங்க சொல்லிங்க, எந்த நாட்டிலிருந்து வந்ததுன்னு அந்த செய்தியில் சொல்லலை. நான் தேடி பார்க்கும்போது அது சைனா, ஹாங்காங் மாதிரி தெரியுது. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். அந்த செய்தியில் சொல்லியிருப்பது என்னன்னா, பெரும்பாலும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போதைக்கு இந்தியா வந்து இறக்குமதி செய்துட்டு இருக்கிறாங்க, இந்த ஆட்டோமோட்டிவ் டிஸ்பிளேஸ்ன்ற இந்த ப்ராடக்ட்ஸ். அதனால் இந்தியாவில் அது உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க எஸ்ஜிஎஸ் என்டர்பிரைசஸ்னு சிஎன்பிசி டிவி 18ல தகவல் கொடுத்துருக்காங்க. கோல் இந்தியா குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய ஊழியர்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு ரிவார்டு கொடுக்குறாங்க, போனஸ் மாதிரி. 2025 நிதியாண்டிற்கானது. ஒட்டுமொத்தமாக 2154 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க கோல் இந்தியா. ஒவ்வொரு ஊழியருக்கும் கிட்டத்தட்ட 1,03,000 ரூபாய் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க அட்டண்டன்ஸ் பேஸ் பண்ணி ப்ரோரேட்டா பேசிஸில் 2,09,000 ஊழியர்கள் இதனால் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல தகவல் கொடுத்துருக்குறாங்க. சோனா பிஎல்டபிள்யூ குறித்தான ஒரு செய்தி சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்தது. நம்ம முன்னே பார்த்தது தாங்க. 30,000 கோடி ரூபாய்க்கான சொத்து சண்டை போய்கிட்டு இருக்கு. இப்போ கோர்ட்டில் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கோர்ட் அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. பிரியா கபூர் வந்து அந்த சீல்டு கவரில் அவங்களுடைய சொத்து மதிப்புகள் எங்கெங்கே சொத்து இருக்குன்ற தகவல் கொடுக்க இருக்கிறாங்க. மற்ற பார்ட்டிஸ் கரிஷ்மா கபூர், நடிகர் கரிஷ்மா கபூர், அவங்களுடைய பசங்க, அப்புறம் வந்து சஞ்சய் கபூருடைய தாயார், இவங்க எல்லாமே வந்து ஒரு நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் இல்லை, ஆனால் ஒரு அண்டர்டேக்கிங் எடுக்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு அண்டர்டேக்கிங் எடுப்பதாகவும் சிஎன்பிசி டிவி 18ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் குறித்து 2 அப்டேட் சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்தது. ஏற்கனவே அவங்க ப்ரீமியம் ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்கிறாங்க இந்தியாவில். இப்போ அடுத்த கட்டமாக அவங்க லக்ஸரி லிவிங் ஸ்பேசஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக அவங்க டெவலப்பர்ஸுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்காகன்ற தகவல் சிஎன்பிசி டிவி 18ல கொடுத்துருக்காங்க. மற்றொரு அப்டேட் ஐடிசி ஹோட்டல்ஸுடைய விரிவாக்கம் குறித்தான ஒரு அப்டேட். 2030க்குள்ளார 220 ஹோட்டல்ஸ் கம்பெனி கைவசம் இருக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. அதே போல் நடப்பு நிதியாண்டில் சராசரியாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஹோட்டல் திறக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க ஐடிசி ஹோட்டல்ஸ். தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.